அதனால் வெற்றிமாறன் சொல்லியிருக்கிற வீடியோட கூட சொல்லியிருக்காரு, எனக்கு சமீபத்தில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பணம் உடனே தேவைப்பட்டது. அப்போ கூட தனுஷ் வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு சிபாரிசு பண்ணி எனக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரு, என்றைக்குமே எனக்கு தனுஷ் துணையாக தான் இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் மறுக்கக்கூடிய கருத்துக்களே கிடையாது. ஆனால் அதாவது வெற்றிமாறன் சிம்புவோட பண்ணுறாரு படம் அப்படின்னும் போது தனுஷ் கோவத்தில் சில விஷயங்களை வட சென்னை போதே பண்ணார், கதை சொல்லிட்டாருன்னு. இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான். அதாவது நடந்த சம்பவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வெற்றிமாறன் தனுஷை பார்த்தது ஓகே சொன்னது, அதுக்கப்புறம் தனுஷ் மேனேஜர் ஃபோன் பண்ணி வெற்றிமாறன்ட்ட 20 கோடி கொடுக்கணும், என்ன நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்குன்னு கேட்டது, இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இது உண்மையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஊடகத்தில் இருந்த எல்லா நண்பர்களும் இது பகிர்ந்திருக்காங்க. சும்மா பொய்யான செய்திகளை பகிர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது உண்மை. ஆனால் இன்றைக்கி மறுப்பு கொடுத்துருக்காருங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பின்னணியில் நான் சொன்னேன்ல, அதாவது பல நல்ல உள்ளங்கள் சினிமாவில் இருக்காங்க. ஒரு புது படம்னும் போது இந்த மாதிரி கோவத்தோடு ஆரம்பிக்க வேணான்னு அது மறுப்பு கொடுப்ப சொல்லியிருப்பாங்க. மறுப்பு இல்லது விளக்கம் கொடுத்துருப்பாங்க.